நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணா சந்தோஷம் நம்மள தேடி வரும்ன்றத இந்த கதையை ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. 100 days 100 குட்டி ஸ்டோரிஸ் பார்ட் 2ல இன்னைக்கு டே 28. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான குட்டி ஸ்டோரிஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு ஆசிரியர் பசங்க எல்லாருக்கும் கையில ஒரு பலூனை கொடுத்துட்டு அவங்களோட பேரை அந்த பலூன்ல எழுதுங்கன்னு சொல்றாரு. பசங்களும் ரொம்ப ஆர்வமா அவங்களோட பேரை அந்த பலூன்ல எழுதுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஆசிரியர் அவங்க எல்லார்கிட்ட இருந்தும் அந்த பலூனை கலெக்ட் பண்ணிட்டு ஒரு பெரிய ஹால்ல அந்த மொத்த பலூனையும் கொண்டு போய் போடுறாரு. பசங்களுக்கு 5 நிமிஷம் டைம் கொடுக்குறாரு. இந்த 5 நிமிஷத்துல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் அவங்க பேர் உள்ள பலூனை கண்டுபிடிக்கணும். இதுதான் போட்டி. டைமும் ஆரம்பிக்குது. பசங்க எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டு ரொம்ப ஆக்ரோஷமா தேட ஆரம்பிக்கிறாங்க. யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. இப்ப ஆசிரியர் எல்லார்கிட்டையும் கீழ இருந்து ஒரு பலூன் எடுத்து அதுல யாரோட பேர் போட்டிருக்கோ அவங்க கிட்ட கொண்டு போய் கொடுக்க சொல்றாரு. கொஞ்ச நேரத்திலேயே எல்லாரோட பலூனும் அவங்க கிட்ட போய் சேர்ந்துருச்சு. இப்ப அந்த ஆசிரியர் சொல்றாரு, இதே மாதிரிதான் பசங்களா சந்தோஷமும் வாழ்க்கையில நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருந்தோம்னா சந்தோஷம் ரொம்ப ஈஸியாவே நம்மளுக்கு கிடைச்சிரும்னு சொன்னாராம். பசங்க எல்லாரும் அன்னைக்கு ஒரு நல்ல விஷயத்த கத்துக்கிட்டாங்க. கண்டிப்பா இந்த ஸ்டோரி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க.